ஹலோ கைஸ், வெல்கம் டு மை பேன் ஸ்டோரி. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் என்னோடய ஃபேவரட்டான தேங்காய் பால் ரைஸ், பட்டர் கிரேவி, கிட்னி ஃப்ரை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் ரைஸ்க்கு தேங்காய் பால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஸோ நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுட்டேன், பூண்டை உரித்து வச்சுக்கிட்டேன். நம்ம அரிசிக்கு தேவை உள்ள அளவு தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாதீங்க, தேங்காய் பால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அரிசிக்கு தேவை உள்ள அளவுக்கு. நெக்ஸ்ட்டு பூண்டு, எண்ணெய், உப்பு, அப்புறமா சாதியா விதை. இந்த சாதியா விதை ஆப்ஷனல் தான், ரொம்ப நல்லது கைஸ். இது உடம்புக்கு, லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இதை நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கேஸில் ஸ்டவ்வில் செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி மெத்தடில் தான் செய்யணும். இது ஒரு சைடு ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கிட்னி ஃப்ரை பண்ணிக்கலாம். கிட்னி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த கிட்னி வாஷ் பண்ண கிட்னியை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூடி விட்டுடுங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது நெக்ஸ்ட்டு நம்ம பட்டர் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, ஆனியன்ஸ் போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோவும் போட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை, எப்படியும் நம்ம அரைக்க தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு கேஷ்யூஸை நான் ஊற போட்டிருக்கேன். இந்த கேஷ்யூஸும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டு கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகிறதுக்காண்டி தண்ணி ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு, மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், கிட்னி ரெடி ஆகிடுச்சு கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கஸ்தூரி மேத்தி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், ஆஃப் பண்ணிடலாம். கிட்னி ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த பேஸ்ட்டை டொமேட்டோ பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். இதில் பட்டர் போட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டு ஃப்ரெஷ் க்ரீமு, டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டர் போட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு ஆரிகேனோ போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கைஸ். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. அவ்வளோதான், இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு கிட்னி ஃப்ரை, பட்டர் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு கைஸ். இப்போது நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன். எனக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நீங்கள் எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் சாம்பாரெல்லாம் செய்யாதீங்க, நல்லா இருக்காது. பாருங்கள், ஒவ்வொரு வாய்க்கும் பூண்டு வரணும், அந்த அளவுக்கு பூண்டு போடுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். நான் சொன்ன மெத்தடில் தேங்காய் பால் சாதம் சூப்பராக. ஓகே கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.